இங்கே அமெரிக்காவில் வாழ்கிற இந்த லேடி கோவமாக ஒரு டிஷ்ஷை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புருஷன் வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாரு. அப்போ டக்குனு ஒரு மிக்சர் பாக்கெட் எடுத்து காட்டுறாங்க. நீங்கள் சரக்கு அடிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சைட் டிஷ் வேணுன்னா சொல்லுங்கள், நான் செஞ்சு தரப்போகிறேன். தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்காக சேர்த்து வச்சதெல்லாம் ஏன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சும்மாவே நம்ம பசங்களாம் வந்து இந்தியாவை மறந்துக்கிட்டு இருக்காங்க. இதுவும் நீங்கள் விட்டீங்கன்னா கிறிஸ்மஸ் மாதிரி குக்கீஸ் ஏதாவது உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. சொல்லி வாய முடியல அவங்க பொண்ணு வந்து, அப்பா எனக்கு குக்கி வேணும்னு அவரும் தூக்கிட்டு போய் ஒரு குக்கி எடுத்து தராரு. அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி மட்டும் உங்கள் அம்மாவை நீ அம்மான்னு தான் கூப்பிடணும், மாமன்லாம் கூப்பிட்றாத, டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பையன் அங்கேருந்து வேகமாக வந்தவன் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி ஜாரில் இந்த ரெடிமேட் ஃபுட்டை எடுத்து பாலை ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்து அவங்க அம்மா டென்ஷன் ஆகி, இப்போ எதுக்கு நான் உனக்கு கஷ்டப்பட்டு நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா அமெரிக்கன் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் மறந்துடுவேன், கையில் சாப்பிட்டா கூட உனக்கு அருவருப்பாக தான் இருக்க போகுது, நீ எங்கே என்ன வேணா பண்ணிக்க, எனக்கு பிரச்சனை கிடையாது, வீட்டில் இருக்கும்போது என்னை அம்மா தான் கூப்பிடணும்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க புருஷன் தான் போய் சமாதானப்படுத்துறாரு. அவர் சொல்கிறாரு, நம்ம பசங்களுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம், பசங்கள்லாம் இங்கே இருந்து நீ மட்டும் இந்தியாவில் இருந்தால் கரெக்டாக இருக்குமான்னு உடனே என் அடையாளத்தை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பசங்க கேட்குறாங்க, அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு. அம்மா இன்னைக்கு அமெரிக்கன் சிட்டிசன் ஆக போகிறாங்கடா, இந்தியன் பாஸ்போர்ட்லாம் போய் சப்மிட் பண்ணணும், அதனால தான் ரொம்ப சோகமாக இருக்காங்கன்னு உடனே, நம்ம இந்தியாவுக்கு போகிறதே கிடையாது, அம்மா இங்கே வந்து 12 வருஷம் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டால், போன வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு நீங்கள் மாறும் போது நீங்கள் 2 பேரும் ஏன்டா அழுதிங்க, என்னதான் இருந்தாலும் வீடு வீடு தானேன்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா போய் பாஸ்போர்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க புருஷன் வந்ததும் கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, குழந்தைங்களாம் தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே ஏன் இப்படி அழுகுறாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது, அவங்க அம்மா கூட எப்பயுமே எடுத்துட முடியாது இல்லைன்னு சொல்லி. நைட்டு இந்த பசங்களும் அவங்க அப்பாவும் அவங்க பாட்டிக்கு வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணு சொல்கிறா, அம்மாவோட சிப்ஸ் எல்லாம் அப்பா சாப்பிட்டாரு, அதனால தான் அம்மா அழுதுகிட்டு இருக்காங்கன்னு. பாட்டி சொல்கிறாங்க, அதனாலலாம் அம்மா அழலடா, அவங்க வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, அதனால தான் அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களோட வீடு, அவங்களோட நிலம், அவங்க சாப்பாடு, இது எல்லாத்தையும் மறந்துட்டு சின்ன வயசுலேருந்து அவங்க இங்கே தானே வளர்கிறாங்க, உங்களுக்கு என்னமோ வீடு வேணால் அதுவாக இருக்கலாம், அவங்க அம்மாவுக்கு வீடு இதுதானடான்னு சொன்ன உடனே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, போன வருஷம் நீங்கள்லாம் தீபாவளிக்கு வந்திருந்தப்ப நீங்கள்லாம் அமெரிக்க சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, ஒரு மாதிரியாக இருந்தீங்கன்னு சொன்னோடனே உங்கள் அம்மா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்கல்ல, நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள், உங்கள் அம்மாவை வந்து நம்ம இந்தியாவை மிஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பசங்களாம் அவங்க அப்பா கூட போயிட்டு தீபாவளி தேவையான பலகாரம்லாம் வாங்கிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த வீடை ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி லைட்லாம் ஏற்றி அடுத்த நாள் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மாவை போய் எழுப்புறாங்க. சர்ப்ரைஸ் பண்ண அவங்க அம்மா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏம்மா எப்பயும் அலறீங்கன்னு கேட்டால், நான் அழடா, இது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்களும் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க புருஷன் சொல்கிறாரு, குழந்தைங்க தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அழதான் செய்யும், அதுக்காக அது அவங்க அம்மா இல்லைன்னு ஆயிடாதுல, என்றைக்குமே அவங்க அம்மா தானேன்னு சொன்ன உடனே இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க.